ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை திருக்கார்த்திகை தீபத்தோட 3வது நாளுங்க. முதல் நாள் பரணி தீபம், 2வது நாள் வந்து திருக்கார்த்திகை தீபம், 3வது நாள் வந்து பெருமாள் தீபம், ஊர்கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து சனிக்கிழமை மாலை நேரத்தில் என்னுடைய வழிபாடு எப்படி எளிமையாக செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சனிக்கிழமை மாலை 4:25 மணிக்கு பௌர்ணமி திதியும் தொடங்கிடுதுங்க. நைட்டோட சேர்ந்து வர்றதுனால சனிக்கிழமையே பௌர்ணமி வழிபாடும் நான் செஞ்சுக்கிட்டேங்க. ஏன்னா வந்து பௌர்ணமி வழிபாடு அப்படின்றது இரவு நேரத்தில் செய்ய வேண்டியது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து சாயந்தரம் வரையும் இருக்குது. நைட்டில் வந்து பௌர்ணமி திதி இருக்காதுங்க. ஒருவேளை இன்னைக்கு வழிபாடு செய்ய முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க. நான் இப்போ தான் புது வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்றதுனால சாமான்லாம் ஓரளவுக்கெல்லாம் இன்னும் ஆர்கனைஸே பண்ணலைங்க. பூஜை அறையை மட்டுமே நான் சாமான்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடியே பூஜை அறையை மட்டும் ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிறேங்க. இன்றைக்கும் ரொம்ப அழகாக தீபம்லாம் ஏற்றி வச்சு வெண்பொங்கல் செஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க. நல்ல வாசல் அழகாக கோலம் போட்டுட்டு இது வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தாங்க தீபம் ஏற்றி வச்சு. ஆனால் காற்றுல நிற்கலைங்க. 2-3 தரம் வச்சு பார்த்துட்டு சரி இது வைக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த லைட்டை வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த லைட்டு வைக்கக்கூடாது தான், நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தான் தீபம் ஏற்றி வைக்கணும். இருந்தாலும் வந்து அணைஞ்சு போதே அப்படின்றதுனால வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஒரு 5 முக தீபம் ஏற்றி வச்சுருக்குறேங்க. நல்லா பஞ்சு வந்து நல்லா ஃபுல்லாக போட்டு இங்கே தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன். அதே போல் நல்ல வாசல் முன்னாடி 3 தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன். இங்கெல்லாம் ஓரளவுக்கு எரிஞ்சது. அந்த வாசலில் நடு வாசலில் மட்டும் எரியவே இல்லைங்க. ஏன்னா 4 பக்கமும் காற்றுங்களா, அதனால் எரியல. அப்படியே வந்தேன்னா அழகாக நீட்டாக தீபம் ஏற்றி வச்சுருக்குறேங்க. உள்ளெல்லாம் வந்து எந்த காற்றுமே இல்லை, ஜன்னலெல்லாம் மூடிட்டேன் அப்படின்றதுனால பால்கனியில் கூட காற்றே அடிக்காமல் அழகாக தீபம் எரிஞ்சுதுங்க. நிலவாசலில் ஒரு 5 முக தீபம், அதே மாதிரி வந்து வாசலுக்கு முன்னாடியும் ஒரு 5 முக தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன். நிலவாசலில் 2 பக்கமும் மாக்கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றி வச்சுருக்குறேங்க. பூஜை அறையிலும் எல்லா தீபமும், குத்து விளக்கு, மண்ணகல் விளக்கு, எல்லா தீபமும் ஏற்றி வச்சுட்டு அழகாக பூ சாத்திட்டு வெண்பொங்கல் வச்சு தான் இன்றைக்கி வந்து வழிபாடு செஞ்சுட்டேன். பொதுவாகவே பௌர்ணமி திதியில் வெள்ளை நிற பொருட்களை வந்து நம்ம நைவேத்தியமாக வைக்கிறது ரொம்ப நல்லது. இதை நிறைய வீடியோஸில் நானும் சொல்லியிருக்கிறேங்க. ஏன்னா வெண்மை நிறம் அப்படின்றது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நிறம். அந்த நாளில் வெறும் பால் கூட வைக்கலாங்க. பால் வைக்கலாம், கல்கண்டு வைக்கலாம். நம்ம வந்து அன்னைக்கு அந்த மாதிரி வச்சு வழிபாடு செய்கிறது நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் வந்து ஒரு 5 ரூபாய் நாணயமோ இல்லை பச்சரிசிக்கு மேலே ஒரு 5 ரூபாய் நாணயம் வச்சு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு 27 தரம் சொல்லிவிட்டு அந்த காசை கொண்டு வந்து நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வைக்கலாம். இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக நம்ம செய்யப்படுதுங்க. இது செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்கிறது. ஆனால் கண்டிப்பாக இதை செஞ்சால் பணம் வந்துடும் அப்படின்னு நான் எந்த ஒரு வீடியோலையும் நான் சொல்கிறது கிடையாதுங்க. இது காலங்காலமாக நம்மளுடைய பெரியவங்க நமக்காக சொன்னது. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா ஒரு சிலர் வந்து இது செஞ்சால் பணம் வந்துருமா, அது செஞ்சால் பணம் வந்துருமா அப்படின்னு கேட்குறீங்க. எது செஞ்சாலும் பணம் வராது. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் பணம் வரும். அதோடு சேர்த்து வழிபாடுகள் அப்படின்றது நமக்கு நல்ல ஒரு மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக்கி கொடுக்கும். நம்ம வேலை செய்கிறதுக்கும் சரி, இல்லை வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்குரியான வழியை வந்து நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜை அறைக்கு முன்னாடியும் ஒரு 5 முக தீபம் ஏற்றி வச்சுட்டு 2 பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்குறேங்க. ரொம்ப நீட்டாலாம் நான் அரேஞ்ச் பண்ணலை, ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இன்னும் வீட்டில் வந்து நிறைய இந்த சில்லற வேலைங்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதுக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க. மழை வேற வந்துட்டு வேலைலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அதனால் வேலைலாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹோம் டூர் ஒன்று போடுறேங்க. தீபம் ஏற்றுறது அப்படின்றது வந்து மங்களத்தோட ஒரு அடையாளமாக சொல்லப்படுதுங்க. எங்கெல்லாம் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்கிறோமோ அங்கே வந்து நம்ம குலதெய்வத்தோட அருளும், நாம் வணங்குற தெய்வத்தோட அருள் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரோட அருளாசியும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. கார்த்திகை தீப திருநாளில் மண்ணால் ஆன தீபத்தை ஏற்றி, மண் அகல் விளக்கால் ஆன தீபத்தை ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும் போது இந்த பஞ்சபூத தத்துவத்தோட அருளாசியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இறை வழிபாட்டில் மிக உன்னதமான வழிபாடாக சொல்லப்படுறது தீப வழிபாடு தாங்க. நம்ம சாதாரணமாக கடவுளை வழிபட்டு மந்திர ஜபம் செய்கிறத விட விளக்கு ஏற்றி வச்சுட்டு வழிபடுறதுனால பல மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தீபம் அப்படின்றது தெய்வீக சக்தியோட ஒரு அடையாளம். இது வந்து அறையின் இருளை மட்டும் இல்லைங்க, மனசில் இருக்கிற இருளையும் நீக்கும் ஆற்றலுடையதுங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி இறைவனுடன் ஒன்றை செய்வது இந்த தீபம் தாங்க. மண் விளக்கு முதல் தங்க விளக்கு வரை பல வகையான விளக்குகளை நம்ம பயன்படுத்துவது உண்டு. விளக்குகளில் பயன்படுத்தப்படும் உலோகம் மட்டும் இல்லைங்க, அதில் ஊற்றப்படும் நெய் அல்லது எண்ணெயின் வகை, ஏற்றப்படும் திசை, நேரம் இதை பொறுத்தும், அதோட திரி அதோட நிறம் பொறுத்தும்
பலன்கள் மாறுபடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கார்த்திகை தீப திருநாள் மட்டும் இல்லைங்க, தினமுமே மண் அகல் விளக்குல மாலை நேரமாக இருந்தாலும் சரி, இல்லை காலை நேரத்துலையும் தீபம் ஏற்றி வச்சோம் அப்படின்னா சகல விதமான சம்பத்துகளும் வீட்டில் நிறைஞ்சிருக்குங்க. துன்பங்கள் படிப்படியாக குறையும், துஷ்ட சக்திகள் உள்ளே வந்து நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒருவேளை தினமுமே ஏற்ற முடியாதவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில மட்டுமாவது நிலவாசில் 2 அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறத நம்ம வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கலாங்க. இன்றைக்கி ரொம்ப எளிமையாக தான் என்னுடைய வழிபாடு நான் செஞ்சுக்கிட்டேங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய். இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.